உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் மலம்பட்டியில் வாய்ப்பகுதி சிதைந்த நிலையில் பெண் மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துராஜ். இந்த பெண் உயிரிழந்தது தொடர்பான முதற்கட்ட தகவல் என்ன? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். மதுரை அருகே மலம்பட்டி பகுதியை பாண்டிச்செல்வி என்ற மாற்றுத்திறனாளி பெண் தனியாக வசித்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியில் பொள்ளாச்சியை சேர்ந்த திருமலைசாமி என்பவர் அதே பகுதியில் உள்ள பேக்கரியில் மாஸ்டராக பணிபுரிந்து வரும் நிலையில் இருவரும் தனியாக திருமணமாகாமல் கடந்த 2 வருடமாக தனியாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பாண்டிச்செல்வி நாய் கடித்து உயிரிழந்து கிடப்பதாக அருகில் உள்ளவர்கள் தகவல் அளித்ததன் பேரில் மேலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பாண்டிச்செல்வியின் வாய்ப்பகுதி முழுவதுமாக சிதைந்த நிலையிலும் மேலும் நாய் கடித்ததாக கூறப்படும் நாயும் 8 மாத குட்டி நாயும் அருகில் உயிரிழந்து கிடந்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் உயிரிழந்த நாய் மற்றும் பாண்டிச்செல்வியின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பாண்டிச்செல்வியுடன் வசித்து வரும் திருமலைசாமியை காவல்துறையினர் பிடித்து விசாரித்து வரும் நிலையில் அவர் நேற்று இரவு வீட்டில் தனியாக பாண்டிச்செல்வி இருக்கும் பொழுது 8 மாத நாய் கடித்ததாகவும் தொடர்ந்து நாயை விரட்டிய போது இருவரும் உயிரிழந்ததாக திருமலைசாமி தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலூர் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பாண்டிச்செல்வி மாற்றுத்திறனாளியான பாண்டிச்செல்வி உயிரிழந்த நாய் கடித்ததாக கூறப்படும் நிலையில் அந்த நாயும் உயிரிழந்து இருப்பது அப்பகுதியிலே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தற்போது திருமலைசாமியை மேலூர் காவல்துறையினர் கைது செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.